ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோரா கிச்சன். நாங்கள் சேனல் ஆரம்பித்தது 2020 டிசம்பர் மந்த்து ஆரம்பித்தோங்க. ஆரம்பிச்சுட்டு விளையாட்டு போக்க தான் நாங்கள் சேனலை நடத்திட்டு இருந்தோம். என்னுடைய பையன் சொன்னான் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் யூடியூப் சேனலை ஆரம்பித்தோங்க. இந்த யூடியூப்பில் ஏர்ன் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். யூடியூப்பு யார் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிற பாருங்கள். யூடியூப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லானது தாங்க. அதில் நிறையா நல்ல விஷயங்கள் இருக்குது, நிறையா கெட்ட விஷயங்கள் இருக்குது. மீடியா அப்படிங்கும் போது எல்லாமே கலந்து தான் வரும் இல்லைங்களா. இப்போ நம்ம நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்துப்போம். எப்பயுமே நம்ம பாசிட்டிவ் மைண்டோடு இருக்கணும். அதனால் நல்ல விஷயம் மட்டுமே எடுத்துக்கலாம். நான் யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேங்க. 2020 டிசம்பர் மந்த் ஆரம்பித்தேங்க. ஆரம்பிச்சுட்டு யூடியூப்பில் கொஞ்ச நாள் வீடியோ போடுவேன். அதுக்கப்புறம் வியூஸ் வரல, வாட்சிங் ஹவர்ஸ் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போடுறதை விட்டுருவேன். வியூஸு வாட்சிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வீடியோ காட்டுது இல்லைங்களா, அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன். ஆனால் அது அப்படி இல்லை. ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல ஒரு நல்ல நேமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மெயில் ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை வச்சு நீங்கள் யூடியூப் சேனலை ஆரம்பிச்சுக்கோங்க. யூடியூப் சேனல் ஆரம்பித்ததும் நீங்கள் கண்டினியூஸாக வீடியோஸ் போடுங்க. எங்களுக்கெல்லாம் என்ன விஷயம்னே தெரியாது. எங்களுக்கெல்லாங்கிறத விட எனக்கு என்ன விஷயம்னே தெரியாது. யூடியூப்பில் என்ன விஷயம்னே தெரியாமல் தான் யூடியூப் ஆரம்பித்து அதை ரன் பண்ண தெரியாமல் ரன் பண்ணிவிட்டு விளையாட்டுத்தனமாக இருந்துட்டோம். வேலைக்கு போகணும், வீடை பார்த்துக்கணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், நம்ம வேலைங்களை பார்த்துக்கணும், வீட்டு வேலைங்களை பார்த்துக்கணும், இப்படின்னு எல்லா ஒர்க்கிங் உமன்ஸ் இருக்காங்க. அதோட இந்த யூடியூப்பும் வச்சு ரன் பண்ணுறாங்க. அது ரொம்ப திறமையான செயல் தான். இப்போ நானுமே அப்படி தான். நானும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க, வேலைக்கு போயிட்டுருக்கேன், ஃபேமிலியை பார்த்துக்கிறேன், பையனை பார்த்துக்கிறேன். எல்லா உமனுக்கும் இருக்கிற மாதிரி தான் இல்லைங்களா. அது எல்லாமே கடந்து நம்ம யூடியூப் சேனல் ரன் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா இதுக்காக நாம் கண்டிப்பாக மெனக்கிடணுங்க. கண்டிப்பாக எதுலேயுமே முயற்சி இருக்கணும். அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அதில் வெற்றி கிடைக்குங்க. ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஸ்டெப்பு உங்களுக்கு மானிட்டேஷன் கிடச்சிருச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிருங்க. வீடியோஸ் போட்டு நீங்கள் வாட்சிங் ஹவர்ஸ், வியூஸ் ரெண்டுமே கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக மானிட்ரேஷன் ஆயிரும். உங்களுக்கு மானிட்ரேஷன் ஆகிட்டு கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. வீட்டிலேருந்து நீங்கள் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தன்னம்பிக்கை வரும். இப்போ இன்னொரு இன்கம் எக்ஸ்ட்ரா வரும்போது நாம் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தோணும், ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணும். பொருளாதார ரீதியாக முன்னேறதுக்கு இந்த யூடியூப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை, மீடியாவுக்கு போகணும், என்னன்னா காம்பேரிங் பண்ணணும்னு சொல்லி ஆசை. ஏன்னா காம்பேரிங் பண்ணுறவங்கள பார்த்தா நல்லா பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது நல்லா பேசும்போது அவங்கள எல்லாத்துக்குமே பிடிக்கும். மனம் விட்டு பேசணும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் மனம் விட்டு பேசணும். பேசும்போது அது ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால நல்லா பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். முதல்ல ஃபேஸ் கட்டாமல் பண்ணு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நீலாம் என்ன சமைக்கிற, நீ இப்போ இப்படி சமைச்சிட்டு இருக்க, எப்படி எவ்வளோ சூப்பரெல்லாம் சமைக்கிறாங்க, நீ சமைக்கிறதெல்லாம் யார் பார்க்க போகிறாங்க இப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்டே என்னை டிமோட்டிவேட் பண்ணாங்க. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி அவங்க சொல்கிறதும் உண்மைதான், எவ்வளவோ வெரைட்டியாக பண்ணுறாங்க, எவ்வளவோ கிளாரிட்டியாக பண்ணுறாங்க, எவ்வளவோ சூப்பராக பண்ணுறாங்க, நாம் இங்கே போய் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய மகன் இருக்கான் இல்லைங்களா, அவன் என்னை விட மாட்டான். அம்மா நீங்கள் யூடியூப் ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்கிட்ட சொல்லுவான். இப்போ வராதுமா, கொஞ்ச நாள் ஆகும், நீங்கள் போடுங்க, உங்களுக்கு பாருங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க, நீங்கள் கண்டிப்பாக போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் எங்களுக்கு வியூஸும் வாட்சிங் ஹவர்ஸும் ரீச் பண்ணால் தான் பேமெண்ட் வரும் அப்படின்னு தெரியாது. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் நமக்கு பேமெண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு ஆர்வமாக கொஞ்ச நாள் செய்வோம், அப்புறம் கொஞ்ச நாள் விடுவோம். இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த விடாமல் செய்யணுமா, அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு என் பையன் சொன்னான். சரி நம்ம அதுக்காக ஒரு முயற்சி எடுப்போம், விடாமல் போடுவோம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த டப் மேட்ச்லாம் வந்துச்சு. ஸோ டப் மேட்ச்லாம் வரும்போது நம்ம ஃபேஸ் காட்டி போடுவோம்னு சொல்லிட்டு ஃபேஸ் காட்டி போட்டால் அதுக்கு நல்ல ரீச்சு, அது காமெடிக்கு நல்ல ரீச்சு கிடைக்குது. நம்ம என்ன சொல்கிறது, சாங்ஸுக்கு நல்ல ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் வேணும், அதெல்லாம் நமக்கு வராது. அதனால காமெடிக்கு சூப்பராக வருது. அதே மாதிரி கொஞ்சம் நம்மளே டெவலப் பண்ணிக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னு YT ஸ்டுடியோ இருக்குது. YT ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணால் நம்ம சேனலில் என்னென்ன நடக்குது, எப்படி நம்ம சேனல் போயிட்டுருக்கு, சேனலோட க்ரோத் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாகவே கற்றுக்கலாம்.
அதனால YT ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டே இருப்போம். எங்களோட எஃபர்ட் போட்டு நாங்களும் குட்டி குட்டி வீடியோஸு டப் மேட்ச்லாம் போட்டுகிட்டே இருக்கோம். ஆனால் அது வந்து வாட்சிங் ஹவர்ஸும் அதுக்கப்புறம் வியூஸும் ரீச் ஆனால் மட்டும்தான் நமக்கு பேமெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதி. அதனால் புதுசாக யூடியூப் ஆரம்பிக்கிறவங்க ஷார்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறதுக்கு, சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகிறதுக்கு, உங்கள் சேனலை விரும்பி பார்க்கறதுக்காக நீங்கள் ஷார்ட்ஸ் போடுங்க. ஷார்ட்ஸில் நீங்கள் சமைக்கலாம், உங்கள் ஓன் வாய்ஸ் கொடுத்து உங்கள் ஓன் கண்டென்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியான வாட்சிங் ஹவர்ஸு கரெக்டாக ரீச் ஆகும், நீங்கள் ஈஸியாக சம்பாதிக்கலாம். அதே மாதிரி ஓன் கண்டென்ட் மட்டும்தான். அடுத்த கண்டென்ட் நீங்கள் எடுத்து போட்டாலுமே, அந்த வீடியோ எடுத்து நீங்கள் கிராப் பண்ணி போட்டாலுமே உங்களோட ஓன் வாய்ஸாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஓன் ஃபேஸாக இருக்கணும். இப்படி ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கணுங்க. அதனால் நம்மளது சொந்தமாக எது பண்ணுறோமோ அதுக்கு மட்டும்தாங்க ரீச் ஆகும். யூடியூப் அதெல்லாம் இப்போ நல்லா கண்காணிச்சிட்டு வருது. நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டையுமே எல்லார் வீட்லேயுமே மேக்ஸிமம் யூடியூபை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. சும்மா டெய்லி குட்டி குட்டி vlog எடுத்து போட்டு ஏர்ன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பொருளாதார ரீதியாக நாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆகிட்டாவே நமக்கு நிறைய தன்னம்பிக்கை வந்துடுங்க. அதுக்காக யூடியூப் சேனல் ஆரம்பிங்க, நல்லா பண்ணுங்கள். நீங்கள் முகம் காட்டி பண்ணுறது அது வந்து உங்கள் விருப்பம். முகம் காட்டி பண்ணலைனாலும் உங்களோட ஓன் வாய்ஸ் கொடுங்க. நீங்கள் சமைக்கிறதுக்கு ஓன் வாய்ஸ் கொடுங்க, ஓன் வாய்ஸ் கொடுத்து போடுங்க, வீடியோ எடுங்க, எடிட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வாட்சிங் ஹவர்ஸ் ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வீடியோஸ் தான் போடணும். வீடியோஸ் வந்து வீக்லி 2 வீடியோ கண்டிப்பாக போடுங்க. 2 வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாட்சிங் ஹவர்ஸு 6 மந்த்தில் ரீச் ஆயிருங்க. உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகணும், சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஷார்ட்ஸ் போடுங்க, லைவ் போடுங்க, அதுலேயும் உங்களுக்கு வாட்சிங் ஹவர்ஸ் ரீச் ஆகும். எனக்கு இது நாள் வரைக்கும் தெரிஞ்சது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு இந்த தகவல்லாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க, இல்லைன்னா என்ன